ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் டிஎன்பிசிக்கு தேவையான டாபிக் தான் இது, சுவாசம். இது 10th புக்கு +1 புக்கில் இருக்க சிலபஸ் லெசன் தான் இது. இதில் சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். உணவுப் பொருட்கள் ஆற்றலாக மாறும் நிகழ்வு 2 வகைப்படும். அது ஃபஸ்ட்டு காற்று சுவாசம், 2 காற்றில்லா சுவாசம். ஃபஸ்ட்டு காற்று சுவாசம் C6H12O6 + 6O2 - 6CO2 + 6H5O + 2900 kJ. இதுதான் காற்று சுவாச ஆற்றல். காற்று சுவாச ஆற்றல் 2900 kJ. 0 to முன்னிலையில் இது நடைபெறும். 4 படிநிலைகளில் நடைபெறும். காற்று சுவாசம் 4 படிநிலைகளில் நடைபெறும். ஃபஸ்ட்டு கிளைகாலிஸ், செகண்ட் பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், தேர்டு கிரஃப் சுழற்சி, ஃபோர்த்து எலக்ட்ரான் கடத்தி சங்கிலி. ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் நம்ம. கிளைகாலிஸ், காற்று சுவாசத்தில் ஃபஸ்ட்டு படிநிலை கிளைகாலிஸ். குளுக்கோஸ் 2 மூலக்கூறாக ஆதல். இது வந்து C6H12O6 தான். செகண்டு இஎம்பி வழித்தடம் என அழைக்கப்படுது கிளைகாலிஸு. சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்திலும் நடைபெறும் கிளைகாலிஸ். செகண்டு பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். இது மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுது. பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கப்படுகிறது. காற்று சுவாசத்தில் மற்றும் நடைபெறும். காற்று சுவாசத்தில் மற்றும் நடைபெறும் படிநிலை என்னென்னா பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். நெக்ஸ்ட் தேர்டு கிரப் சுழற்சி. இது அடால்ட் கிராஃப் தான் கண்டறிந்தார். கிரப் சுழற்சியை கண்டறிந்தவர் அடால்ஃப் கிராஃப் கண்டறிந்தார். சிட்ரிக் அமில சுழற்சி அல்லது ட்ரைகார் பாக்சிலிக் அமில சுழற்சி எனப்படும். சிட்ரிக் அமில சுழற்சி அல்லது ட்ரைகார் பாக்சிலிக் அமில சுழற்சி எனப்படும். ஆம்டிபோலிக் அல்லது இருவகை நிகழ்வு இது எனப்படும். மேட்ரிக்ஸ் நடைபெறும். மைட்டோகாண்ட்ரியாவில், இங்கே பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியாவில் கலப்பு பொருள். நெக்ஸ்ட் 4வது படிநிலை எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. ஃபஸ்ட்டு இடிஎஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். செகண்டு, இந்த செகண்ட் பாயிண்ட் இறுதி நிலை ஆகும். ஆக்சிஜனேற்ற பாஸ்பரக்கரணம் எனப்படும் இது எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. O2 ஆனது ஈயேற்ற நீராக மாறுகிறது. 38 ATP மூலக்கூறுகள் உருவாகிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் அதிகம் உருவாகும் காற்று சுவாசம் எதுன்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லின் ஆற்றல் நிலையம் எனப்படுகிறது. நெக்ஸ்ட்டு காற்றில்லா சுவாசம் பார்க்கலாம். காற்றில்லா சுவாசம் C6H12O6 - 2CO2 + 2C2H5OH + 50 kJ. காற்றில்லா சுவாசத்துடைய ஆற்றல் 50 kJ. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் 0 to ஆற்ற சுழலில் நடைபெறும். நொதித்தல் எனப்படும் இது. எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுதல் தான் இது. ஈஸ்ட் செல்களில் எத்தனால் உருவாகிறது. தசை செல்களில் லாக்டிக் அமிலம் உருவாகிறது. இதெல்லாம் காற்றில்லா சுவாசம். நெக்ஸ்ட்டு சுவாச ஈவு வெளியிடப்படும் CO2 அளவு, எடுத்துக்கொள்ளப்படும் O2 அளவு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு, O2னா ஆக்சிஜன், உங்களுக்கு தெரியும். இது குரூப் 4ல் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி தான். நெக்ஸ்ட் பாருங்கள், காற்றில்லா சுவாசத்தின் சுவாச ஈவு முடிவிலி. காற்றில்லா சுவாசத்தின் சுவாச அளவு முடிவிலி. கார்போஹைட்ரேட்டின் சுவாச ஈவு 1. ஆக்சாலிக் அமிலத்தின் சுவாச ஈவு 4. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. காற்றில்லா சுவாசத்தின் சுவாச ஈவு முடிவிலி. கார்போஹைட்ரேட்டின் சுவாச ஈவு 1. ஆக்சாலிக் அமிலத்தின் சுவாச ஈவு 4. ஸ்டூடெண்ட், அடுத்தது ஸ்கூல் புக்கில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், உயிர்ப்பு திறன் வெளி சுவாசம் சேமிப்பு கொள்ளளவு + மூச்சு காற்று அளவு + உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. இதுதான் உயிர்ப்பு திறன். வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு
ப்ளஸ் மூச்சு காற்று அளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. இது VC இஸ் ஈக்குவல் ERV ப்ளஸ் TV ப்ளஸ் IRV. நெக்ஸ்ட்டு உட்சுவாசித்தல். உட்சுவாசித்தல் வந்து இஸ் ஈக்குவல் உட்சுவாசத்திறன் வந்து இஸ் ஈக்குவல் மூச்சு காற்று அளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. உட்சுவாசத்திறன்னா மூச்சு காற்று அளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. IC இஸ் ஈக்குவல் TV ப்ளஸ் IRV. இங்கே பாருங்கள், மொத்த நுரையீரல் கொள்ளளவு திறன் இது வந்து இஸ் ஈக்குவல் மொத்த நுரையீரல் கொள்ளளவு திறன் இஸ் ஈக்குவல் உயிர்ப்பு திறன் ப்ளஸ் எஞ்சிய கொள்ளளவு. TLC இஸ் ஈக்குவல் VC ப்ளஸ் RV. இங்கே பாருங்கள், இதன் அளவு இது உயிர்ப்பு திறன் மற்றும் எஞ்சிய கொள்ளளவு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இதன் அளவு சுமார் 6000 மில்லி லிட்டர் ஆகும். எதனுடைய அளவுனா மொத்த நுரையீரல் கொள்ளளவு திறன். மொத்த நுரையீரல் கொள்ளளவு திறன் 6000 மில்லி லிட்டர் ஆகும். இதனுடைய உயிர்ப்பு திறன் ப்ளஸ் எஞ்சிய கொள்ளளவு. TLC இஸ் ஈக்குவல் VC ப்ளஸ் RV. 1996. ஸ்டூடெண்ட் இங்கே பாருங்கள், இயல்பான மூச்சு காற்று அளவு 500 மில்லி லிட்டர். இயல்பான சுவாச வீதம் 12 முறை ஒரு நிமிடத்திற்கு. இயல்பான மூச்சு காற்று அளவு 500 மில்லி லிட்டர். இயல்பான சுவாச வீதம் 12 முறை நிமிடத்திற்கு. நெக்ஸ்ட்டு நிமிட நுரையீரல் கொள்ளளவு. நிமிட நுரையீரல் கொள்ளளவு 6 லிட்டர். நிமிட நுரையீரல் கொள்ளளவு எவ்வளோனா, நிமிஷத்துக்கு நுரையீரல் எவ்வளோ கொள்ளளவு இருக்குன்னா 6 லிட்டர் கொள்ளளவில் இருக்குது ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு. நிமிடத்திற்கு நுரையீரல் கொள்ளளவு எவ்வளோனா 6 லிட்டர் ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு. ஸ்டூடெண்ட் இது 11th புக்கு, உயிரியல் விலங்கியல். இதில் வந்து சுவாசம் இந்த லெசன் நேமு. இதில் வந்திருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். இது பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதிப்பீடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுவாசத்தை கட்டுப்படுத்துவது முகுளம். சுவாசத்தை கட்டுப்படுத்துவது முகுளம். எலும்பிடை தசைகள் இதனிடையே அமைந்துள்ளன. ஆன்சர் விலா எலும்புகள். எலும்பிடை தசைகள் இதனிடையே அமைந்துள்ளன. ஆன்சர் விலா எலும்புகள். தேர்டு, பூச்சிகளின் சுவாச உறுப்புகள் மூச்சுக்குழல்கள். தேர்டு, பூச்சிகளின் சுவாச உறுப்புகள் மூச்சுக்குழல்கள். ஃபோர்த்து, ஆஸ்துமா ஏற்பட காரணம் மூச்சுக்கிளை குழல் மற்றும் நுண்குழலில் வீக்கம். ஆஸ்துமா ஏற்பட காரணம் மூச்சுக்கிளை சுழல் மற்றும் நுண்குழலில் வீக்கம். ஃபிஃப்த்து, ஆக்சிஜன் பிரிகை நிலை வளைவின் வடிவமானது சிக்மால்டு. ஆக்சிஜன் பிரிகை நிலை வளைவின் வடிவமானது சிக்மால்டு. சிக்ஸ்த்து கொஸ்டின், ஒரு சாதாரண மனிதனின் மூச்சுக்காற்று அளவு 500 மில்லி லிட்டர். சிக்ஸ்த்து, ஒரு சாதாரண மனிதனின் மூச்சுக்காற்று அளவு 500 மில்லி லிட்டர். செவன்த் கொஸ்டின், உட்சுவாசத்தின் போது உதரவிதானம் சுருங்கி தட்டையாகிறது. உட்சுவாசத்தின் போது உதரவிதானம் ஆன்சர் சுருங்கி தட்டையாகிறது. எய்த்து கொஸ்டின், இரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடின் நிலை ஆன்சர் கார்பமினோ ஹீமோக்ளோபின். இரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடின் நிலை கார்பமினோ ஹீமோக்ளோபின். நைன்த் கொஸ்டின், நுரையீரல்களுக்கு 1500 நுரையீரல்களுக்குள் 1500 மில்லி லிட்டர் காற்று இருக்கும் நிலை எஞ்சிய கொள்ளளவு. நுரையீரலுக்குள் 1500 மில்லி லிட்டர் காற்று இருக்கும் நிலை ஆன்சர் எஞ்சிய கொள்ளளவு. 10th கொஸ்டின், உயிர்ப்பு திறன் என்பது மூச்சுக்காற்று அளவு. இது ஏற்கனவே முன்னாடி லெசனில் பார்த்தோம், இன்சைடில் பார்த்தோம். இப்போ இது கொஸ்டினாகவும் இங்கே இருக்குது. உயிர்ப்பு திறன் என்பது மூச்சுக்காற்று அளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு ப்ளஸ் வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு. உயிர்ப்பு திறன் என்பது ஆன்சர் மூச்சுக்காற்று அளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு ப்ளஸ் வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு. 11th ஒன், நீண்ட ஆழ்ந்த மூச்சுக்கு பின்
சில வினாடிகள் நாம் காற்றை சுவாசிப்பதில்லை. இதற்கு காரணம் இரத்தத்தில் அதிக O2 இருப்பதால். நீண்ட ஆழ்ந்த மூச்சுக்கு பின் சில வினாடிகள் நாம் காற்றை சுவாசிப்பதில்லை. இதற்கு காரணம் ஆன்சர் இரத்தத்தில் அதிக O2 இருப்பதால். புகைப்பிடித்தலினால் கீழ்கண்ட எந்த பொருள் வாயு பரிமாற்ற மண்டலத்தினை பாதிக்கிறது? ஆன்சர் புற்றுநோய் காரணிகள் மற்றும் தார். புகைப்பிடித்ததினால் கீழ்கண்ட எந்த பொருள் வாயு பரிமாற்ற மண்டலத்தினை பாதிக்கிறது? ஆன்சர் புற்றுநோய் காரணிகள் மற்றும் தார். 13வது கொஸ்டின். பத்தி 1 நோய்க்கு பத்தி 2 அதற்கான அறிகுறிகளும் தரப்பட்டுள்ளன. சரியான இணையை தேர்வு செய்க. பத்தி 1 பத்தி 2 பி ஆஸ்துமா, அதுக்கு நேராக அடிக்கடி உருவாகும் மார்பு சளி. எம்பைசீமா காற்று நுண்ணறைகளில் வெள்ளையணுக்கள் குழுமுதல். அப்புறம் நிமோனியா ஒவ்வாமை இது கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. பிக்கு பி தான் 3. பிக்கு ஒவ்வாமை. கியூ காற்று ஆஸ்துமாவுக்கு ஒவ்வாமை. எம்பைசீமா கியூ எம்பைசீமா ஆன்சர் காற்று நுண்ணறைகளில் வெள்ளையணுக்கள் குழுமுதல். நிமோனியாவுக்கு அடிக்கடி உருவாகும் மார்பு சளி. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 14வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது நுரையீரலில் நடைபெறும் வாயு பரிமாணத்தை சிறப்பாக விளக்குகிறது? கீழ்கண்டவற்றுள் எது நுரையீரலில் நடைபெறும் வாயு பரிமாற்றத்தை சிறப்பாக விளக்குகிறது? ஆன்சர் இரத்தம் மற்றும் காற்று நுண்ணறைகளுக்கிடையே அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை விரியச் செய்கிறது. ஆன்சர் இரத்தம் மற்றும் காற்று நுண்ணறைகளுக்கிடையே அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு விரவி செல்கிறது. நெக்ஸ்ட் 15 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு பத்தி 1 பத்தி 2 கொடுத்துருக்காங்க. உட்சுவாசத்திறன், வெளிசுவாசத்திறன், உயிர்ப்பு திறன் அல்லது முக்கியத்திறன், செயல்பாட்டு சுவாசத்திறன். பத்தி 2 உட்சுவாசத்திற்காக பிறகு வலிந்து சுவாசிக்கப்படும் காற்றின் அதிகபட்ச கொள்ளளவு. இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. இது இப்போ ஆன்சர் ஈ தான் ஆன்சர். ஈ தான் ஆன்சரு. இது பிக்கு பிக்கு 3 தான் ஆன்சரு. 1 உட்சுவாசத்திறன் வெளிசுவாசத்திற்கு பிறகு உள்ளிழுக்கப்படும் காற்றின் கொள்ளளவு. 2வது வெளிசுவாசத்திறன், இதுக்கு ஆன்சர் 4. உட்சுவாசத்திற்கு பிறகு வெளியேற்றப்படும் காற்றின் கொள்ளளவு தான் வெளிசுவாசத்திறன். 3 உயிர்ப்பு திறன் அல்லது முக்கிய திறன், இதுக்கு ஆன்சர் உட்சுவாசத்திற்கு பிறகு வலிந்து சுவாசிக்கப்படும் காற்றின் அதிகபட்ச கொள்ளளவு தான் உயிர்ப்பு திறன் அல்லது முக்கிய திறன். நெக்ஸ்ட்டு 4th செயல்பாட்டு சுவாசத்திறன், இதுக்கு ஆன்சர் வெளிசுவாசத்திற்கு பிறகு நுரையீரலில் உள்ள காற்றின் கொள்ளளவு. செயல்பாட்டு சுவாசத்திறன் ஆன்சர் வெளிசுவாசத்திற்கு பிறகு நுரையீரலில் உள்ள காற்றின் கொள்ளளவு. ஆன்சர் இ. 16 கொஸ்டின் சரியான இணையை பொறுத்துக. பகுதி 1 பகுதி 2 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூச்சு காற்று அளவு 1000 முதல் 1100 மில்லிலிட்டர் வரை கொடுத்துருக்காங்க பகுதி 2. எஞ்சிய கொள்ளளவு அதுக்கு நேராக 500 மில்லிலிட்டர். வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு அதுக்கு நேராக 2500 முதல் 3000 மில்லிலிட்டர் வரை. 4வது உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு எஸ்ல, இதுக்கு நேராக 1100 முதல் 1200 மில்லிலிட்டர் வரை கொடுத்து சரியான இணையை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இ தான். பி ஃபஸ்ட்டு 2500 முதல் 3000 மில்லிலிட்டர் வரை இதுதான் ஆன்சரு. கியூ எஞ்சிய கொள்ளளவு, இதுக்கு ஆன்சர் 4. 1100 முதல் 1200 மில்லிலிட்டர் வரை. ஆர் வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு,
அதனுடைய ஆன்சர் 1000 முதல் 1100 மில்லி லிட்டர் வரை. ஃபோர்த்து உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு ஆன்சர் 500 மில்லி லிட்டர். உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு ஆன்சர் 500 மில்லி லிட்டர். ஆன்சர் இ தான். ஸ்டூடெண்ட், சுவாசத்தில் இருக்கிற முக்கியமான குறிப்புகள் மற்றும் புக் பேக் கொஸ்டின் 1 மார்க்ஸ் பார்த்துட்டோம். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டுருக்கோம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.